யோக பவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. கால் வலி அப்படிங்கும்போது நம்ம முதல்ல சென்ற பயிற்சிகள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதே பயிற்சிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா, எல்லா பயிற்சிகளையும் ஒரு 8 முறை இல்லைன்னா 10 முறை இல்லைன்னா 5 முறை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பொதுவாக நம்ம உடம்புல மசில் ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப முக்கியம். பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி, மசில் ஸ்ட்ரென்த்து, இது ரெண்டும் யாருக்கு இருக்கோ அவங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. அது எந்த வயசில் இருந்தாலும் சரி. 15 வயதிலிருந்து நாம் எவ்வளோ நாள் வாழறோமோ, உதாரணத்துக்கு ஒரு 85 வயது வரைக்கும் நம்ம வாழறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 15லேருந்து 85 வயது வரைக்கும் நம்ம வாழும்போது மசில் ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, என்ன தொட்டு பாருங்கள், கொலன்னு இருக்கக்கூடாது. நம்ம பாடி எப்படி இருக்கணும்? மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். தொட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்களே உங்கள் உடம்பை தொட்டு பார்த்துக்கோங்க. எந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா உறுதியாக இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த இடம்லாம் உங்களுக்கு கொலன்னு, அதாவது தொளன்னு இருக்கோ, சதை வந்து தொளன்னு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலியோ பிரச்சனையோ இல்லை கொழுப்போ நிறைய சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? தினமும் காலையில் ஒரு 15லேருந்து அரை மணி நேரம், 15 நிமிஷம், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எங்கே ஓடுறீங்களோ அங்கேருந்து திரும்ப 15 நிமிஷம், வீட்டிலேருந்து 15 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கு, திரும்ப 15 நிமிஷம், அவ்வளோதான். அரை மணி நேரம் தினம் இந்த பயிற்சியை. ஃபஸ்ட்டு வாக்கிங்கு, 2வது பிரிஸ்க் வாக்கு, 3வது ஜென்டில் ஜாக்கிங். இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வாக்கிங் போங்க, நல்ல ஒரு மாதிரி கை காலை வீசி நல்ல வாக்கிங். 2வது பிரிஸ்க் வாக்கு, நல்ல ஃபாஸ்ட்டாக பிரிஸ்காக வாக் பண்ணுறது. இந்த ஹிப்பை நான் உங்களுக்கு ஒரு எபிசோடில் இதை பற்றியான டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3வது ஜாகிங். எப்படி ஜாகிங்? 1 2 3 4 அப்படின்னு ஜாகிங் பண்ணணும். இந்த 3ம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆசனாஸ் எல்லாம் பண்ணிங்கனாலே போதும். அதாவது முதல்ல ஆசனாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த இந்த வார்மிங் அப்பெல்லாம் நல்லா பண்ணுங்கள். இப்போ இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு சொல்லும்போது தித்திலி ஆசனான்னு சொல்லுவோம் ஹிந்தியில் சொல்லும்போது. நம்ம வந்து சான்ஸ்கிரிட்டில் பத்த கோணாசனா அப்படின்னு பேர். ஒரு பத்தை, இது வந்து ஒரு கோணம், இது ஒரு கோணம், அதனால் பத்த கோண ஆசனா அப்படின்னு பேர். இன்னும் சொல்லப்போனால் காப்லர் போஸ். இப்போ செருப்பு தைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் காலை வச்சு தைச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் முதுகு பகுதி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களோட கைகள் இந்த உங்களுடைய செஸ்ட்டுக்கு பக்கவாட்டில் இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு சில பேர் இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை இப்படி குனிஞ்சிக்கிட்டு இப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கையை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இந்த காலை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த முட்டி இப்படி இருக்கணும். நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அவ்வளோதாங்க. 25 பண்ண முடியல. என்னோட சேர்ந்து நீங்கள் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. 25 பண்ணும்போதே உங்களுக்கு இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மசில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஜெனட்டிக்கல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. எல்லாருமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி முதல் வாரம், ஒரு மாதம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதம் பிறக்க போகுது இல்லையா? ஸோ முதல் வாரம் வந்து 25 பண்ணுங்கள். அடுத்த வாரம் 2வது வாரம் 50 பண்ணுங்கள். 3வது வாரம் 75, 4வது வாரம் 100. டெய்லி 100 பட்டர்ஃப்ளை எப்படி இந்த பண்ணிங்கனால உங்களுடைய கால்கள், உங்களுடைய இங்கே இன்னர் தைன்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த பெல்விக் கோர் மசில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ளூட்டஸ், சைடு கோரு, அப்டமன் கோர் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த ஆசனா பண்ணாங்கன்னா அவங்களுடைய பான்க்ரியாஸு, கிட்னி, பிளாடர் ரொம்ப நல்லா வேலை செய்யும். தயவு செஞ்சு, அதாவது மாத்திரைன்னு ஓடாமல் இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள் மூலமாக உங்கள் உடம்பை நல்லா வச்சுக்க பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மெதுவாக உங்களுடைய கைகளை கீழே வச்சுட்டு பொறுமையாக அப்படியே பெண்ட் பண்ணுறீங்க. திருப்பி மேலே வரீங்க. ஒரு ஹாஃப் பெண்டு தான். நான் ரொம்ப பெண்ட் பண்ண சொல்லலை உங்களை. உங்களுக்கு ரொம்ப பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பெண்ட் பண்ணலாம். பட் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம். ஒரு 10 முறை இன்ஹேல், அதாவது இங்கே வந்து இன்ஹேல் பண்ணணும், குனியும் போது எக்ஸேல், இங்கே மூச்சை உள்ளே இழுக்கணும், பெண்ட் பண்ணும்போது வெளிவிடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களால் முடியல அப்படின்னா நல்ல மூச்சை உள்ளே எடுத்துக்கோங்க. மூக்கு வழியாக மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டு மெதுவாக வாய் வழியாக வெளியே விடுங்க. இப்போ கைகளை உங்கள் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. பக்கவாட்டில் வச்சுட்டு உங்களால் எவ்வளோ குனிய முடியுதோ அவ்வளோ குனிங்க. ஆனால் முதல்ல ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது உங்களால் அவ்வளோ தூரம் குனிய முடியாது.
பாதி தான் குனிய முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. சின்ன குழந்தைங்க ஈஸியாக குனிஞ்சிடுவாங்க. போதுங்களா? இப்போ கால்களை மெதுவாக நீங்கள் காலை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பாஸ்டர் இதோட இந்த பயிற்சி வந்து நம்ம முடிச்சுக்குவோம். ஏன்னா இது வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு வருது. அடுத்தது என்னெல்லாம் பண்ண போகிறோம், நம்ம கால்களை வச்சுட்டு இன்னும் என்னெல்லாம் பயிற்சி பண்ண போகிறோம். அடுத்தது இந்த இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பயிற்சி. இடுப்புக்கு கீழே நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா தொப்புள் இருக்குல்ல, தொப்புள்லேருந்து மேலே தொப்புள்லேருந்து கீழே. ஸோ இது தொப்புள் தான் நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே இடுப்புக்குலேருந்து தலை வரைக்கும் செய்யக்கூடிய பயிற்சிகள்னு இருக்குது. தொப்புள்லேருந்து கீழே, அதாவது இடுப்புலேருந்து கால் வரைக்கும் செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்குது. இன்றைக்கி கால் வரைக்கும் செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்த்தோம். இதனுடைய அடுத்த பாகத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்களுக்கும் ஒரு சில பயிற்சிகள் பண்ணணும். அதே மாதிரி இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சில பயிற்சிகள் பண்ணணும். ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மூட்டுக்கு நல்ல லூப்ரிகேஷன் கிடைக்கும். இந்த மூட்டுக்கு லூப்ரிகேஷன் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, ரொம்ப சீக்கிரமாக இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் 70 வயசு ஆனவங்களுக்கு தான் மூட்டு வலி, கால் வலி, நடக்க முடியல அப்படின்னு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 40 வயசு 35-40 வயசுக்கெல்லாம் எனக்கு முட்டி வலிங்கிறாங்க. இளம் தாய்மார்கள், குழந்தை பெற்ற தாய்மார்களை என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பயங்கரமாக முட்டி வலிக்குது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? 4 ரீசன் தான். தரையில் நம்ம உட்காரவே உட்காராதது. 2வது காலை எப்போவுமே தொங்க போட்டுட்டு இருக்கிறது. 3வது நடக்கிறதே கிடையாது, எப்போ பாரு சேரு, டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், சோஃபான்னு உட்கார்றது. 4வது தரையில் உட்காந்து பழகாதது. இப்போ நமக்கு டாய்லெட் கூட நம்ம என்ன பண்ணுறோம், காலை தொங்க போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ முட்டியை என்னைக்கு நீங்கள் மடக்காமல் போனீங்களோ அப்போ இங்கே அந்த எண்ணெய் பசை, அதாவது அந்த லூப்ரிகேஷனே இல்லாமல் போயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ கால்களை மடக்கி உட்காடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கால்கள் தான் நம்மளோட செகண்ட் ஹார்ட். ஸோ இந்த செகண்ட் ஹார்ட்டை நம்ம நல்லபடியாக வச்சுருந்தா தான் 50 வயசுக்கு அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பாதிக்கு மேலே நம்ம கால்களில் தான் வருது. பேலன்ஸ் ஆகட்டும், இல்லை சில சமயத்தில் விழறதாகட்டும், இல்லை சில நேரங்களில் நம்மளுக்கு முட்டி வலி ஆகிறது, இல்லை பாத வலி ஆகிறது, காஃப் மசில்ஸில் இங்கே லோயர் பேக் பெயின், எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். அதனால் தயவு செய்து உங்கள் கால்களை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்க. அதற்கான பயிற்சிகள் ரொம்ப சிம்பிள். அந்த பயிற்சிகளை பண்ணால் உங்களுடைய அனதர் செகண்ட் ஹாஃப் லைஃப் வந்து நல்லா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.